இப்போ மஞ்சள் கலர் ரிப்பன் ஜென்ம குரு. ஜென்ம ஆமா, குரு. சமீபத்துல ஒரு ஆமா பிரபல ஆமா தொலைக்காட்சியில ஆமா கூட நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. ஆமா. மஞ்ச ரிப்பன கட் பண்ணி துண்டு துண்டா போடணும். குலாப் ஜாமுன் வந்து தானம் அப்போ குடுக்கணும் அப்படின்ற அப்ப மாதிரி. அது எப்படி என்ன கான்செப்ட் அப்படின்னா, ம். மஞ்சள் கலர்ன்றது வந்து குருவ குறிக்கும். ம். அது மஞ்சள் கலர் ரிப்பன். ஓகேவா? ம். இப்போ குரு வந்து ஜென்மத்துக்கு வராரு. ஜென்ம குருன்றது வந்து நெறைய மென்டல் டென்ஷன குடுக்கும். ம். தன்னையும் மீறி கோவத்த என்ன வெளிக்காட்டக்கூடிய சூழல். சம்மந்தம்? மஞ்சள் ரிப்பனுக்கும் குருவுக்கும் என்ன சம்பந்தம்? நான் சொல்றேன். அது சொல்றேன். மஞ்சள்ன்றது குருவோட நிறம் தான் மஞ்சள். ம். புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த குருவோட நிறத்துக்கு அதான் காரகத்துவம். அந்த நிற காரகத்துவம் அப்டின்னா ம். அது மஞ்சள் தான். ஸோ இப்போ குரு வந்து ஜென்ம குரு வந்து உட்கார்ந்திருக்குன்னா, அந்த ஜென்ம குரு என்ன பண்ணும்னா, அதிகப்படியான மன அழுத்தத்தை குடுக்கும், ம். கோவத்தை குடுக்கும். எதிர்காலத்துல நடந்த நம்பிக்கை துரோகங்கள், பிரச்சனைகள் நெனச்சு நெறைய நெகட்டிவ் தாட் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இதனால பொதுமக்கள் மத்தியிலயோ, இல்ல மத்த இடத்துலயோ வந்து ஈஸியா டென்ஷன் ஆகுறது, ஷார்ட் டெம்பர் இந்த மாரி பிரச்சனை வரும். அவங்க சரியான முடிவு எடுக்க முடியாது. ம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பிரச்சனைலாம் அந்த குரு குடுக்கும்போது, நம்ம அந்த காரகத்துவத்துக்கான கலர் ரிப்பன் வந்து நம்ம அத கட் பண்ணும்போது, அந்த குருவோட எஃபெக்ட் குறையும்.